ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ வெரோனிகா சேனல். நம்ம சேனலில் பல தகவல் வரவிருக்கு. அது உடனுக்குடன் உங்களை வந்தடைய நம்ம சேனல் வினோ வெரோனிகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேடாக ஈஸியாக எப்படி வீட்டிலையே ஐஸ்கிரீம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ஸ்ட் மில்க்கு, கொக்கோ பவுடர், அது மாதிரி அப்புறம் க்ரீம் வேறு எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்க சாதாரண 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு நம்ம எப்படி பாப்ஸ்டிக் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல் சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்காங்க. நான் ட்ரீட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரியோ எது வேணால் எடுத்துக்கலாம். பட் ஃபுல் சாக்லேட் பிஸ்கட்டாக இருக்கணும். அதை நல்லா உடச்சி விட்டுட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்து மில்க் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற அளவு கலந்துக்கணும். ஸோ மில்க் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு அந்த மிக்ஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சி லெவலில் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பிஸ்கட் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கவெல்லாம் இல்லை, பாலை ஊற்றி சும்மா தான் அடிக்கிறோம். ஸோ நல்லா அங்கனங்கன்னு எதுவும் திட்டுது இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் சாக்கோ சிப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து. நான் இப்போ சாக்கோ சிப்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்னதாக துருவி கூட நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அங்கனங்கன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீமோட கடிக்கிறப்போ அது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஐஸ்கிரீம் மோல்டோ இல்லை வேறு எதுவுமே வச்சு செய்ய போகிறதில்ல. ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்யப்படும். அது என்னன்னா, நம்ம வாங்கின அந்த பிஸ்கட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் கவரை மேலே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம இதவே மோல்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வச்சு அந்த கவரை வச்சுட்டு நீங்கள் இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையில் சேர்த்ததுனால எனக்கு அது இதாகிட்டு லைட்டாக சிந்திருச்சு. நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறதுனால எனக்கு அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அதை கரெக்டாக உள்ளே சேர்த்து ஃபுல் கவர் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஒரு 45-90% அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கணும். ஒரு 2 hours கழித்து தான் நம்ம இதில் ஸ்டிக் வைக்கணும். இப்போவே வச்சோம்னா அது ஆடி ஒரு சைட் சாஞ்சு விழுந்துடும். அதனால் இப்போவே வைக்க வேணாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 hours or 1 hour கழித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த டூட்டி ஃப்ரூட்டி, சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம், இது நம்ம மேலாக ஊற்றும் போது அடியில் போய் நின்றோம். ஸோ என்ன பண்ணலான்னா, ஸ்பூனில் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அங்கனங்கன்னா அது இதாகணும். நெக்ஸ்ட்டு ஊற்றுற மோல்டில் ஃபுல்லுமே போயிடக்கூடாது. அதுக்காக இந்த கவர்லேயும் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அங்கனங்கன்னா போட்டு விட்டிங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி அந்த கவரில் செய்யலாம். இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்னா, இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதோட அந்த மோல்டு இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். அந்த ஷேப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் டம்ளர்ஸ், சில்வர் டம்ளர்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மீதம் இருக்கிறத இதில் ஊற்றிட்டேன். ஊற்றி இப்போ இதையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிடலாம். இப்போ ஃப்ரீஸ் பண்ண உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா மினிமம் 6 to 8 hours வரைக்கும் அது ஃப்ரீஸ் ஆகிற டைம் ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கவரில் செய்கிறது பெஸ்ட்டா, இந்த மாதிரி செய்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக இதில் உள்ளே சேர்த்துட்டு இதையும் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சிடலாம். டூ hours கழித்து ஸ்டிக் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இது 2 hours கழித்து ஸ்டிக் வச்சாச்சு. இப்போ இது ஓவரால் நைட் ஃபுல்லாக இருந்துட்டுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இந்த இது ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படின்னா ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் இதை போட்டு ஒரு 2 or 3 seconds வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஷேக் கொடுத்தீங்க அப்படின்னா இது அந்த மோல்டை விட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். இது நம்ம செஞ்ச அந்த இன்னொரு இது உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு. இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. கவரை மட்டும் கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியான ஸ்டெப் தான். இது யூஸ் பண்ணி செய்யும் போது நமக்கு எந்த மோல்டு எதுவுமே தேவை கிடையாது. ஈஸியாக நம்ம
ரிமூவ் பண்ணி எடுத்து ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மோல்டு மாதிரி இருக்க இந்த ஐஸ்கிரீம் இதில் செஞ்சோம் இல்லையா பாக்ஸில், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதுக்குள்ளே வந்து நம்மளோட இந்த இதை வச்சு இந்த மாதிரி ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து அதுலேருந்து அழகாக வந்து இதாகி வந்துடும். அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த மோல்டை விட்டு அது வந்து பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இது பண்ணுறதுனால என்னால் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்க முடியல. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஈஸியாக தான் எடுக்க வரும். நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க அந்த பாக்ஸ்லேருந்து இதை வெளியே எடுத்துகிட்டு அந்த இதை கீழே பிடிச்சிட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு அது அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இதை சர்வும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு குக்கிங் சாக்லேட்குள்ளே இதை டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக ஸோ வந்து அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக இதை மட்டும் எடுத்து அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இப்போ வந்துட்டு இது வந்து இந்த மாதிரி செட் ஆகிருக்கா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து தனியாக சைட் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மோல்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நீங்கள் வந்து அந்த மேலே இருக்க அந்த ஸ்டிக்கை பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஜூஸியாக நம்மளோட ஐஸ்கிரீம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. அங்கேனாங்கன்னா வந்து நம்ம போட்ட டூட்டி ஃப்ரூட்டிஸ் அப்புறம் வந்து நம்ம போட்ட அந்த சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீமில் அங்கேனாங்க கடிப்படும்போது சாப்பிட்றதுக்கு இனிமேல் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வெளியே வாங்குறத விட வீட்டில் இப்படி நம்மளே செய்யும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதே சமயம் ரேட்டுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ஹோம்மேடாக ஈஸியாக வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் வினோ வெரோனிகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.